நிறைய பேர் கேட்குறாங்க, திருத்துவமே வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கூட வருது. கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஜனங்கள் இன்னைக்கு. யாரையும் போய் உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து இல்லைன்னா பணம் கொடுத்து, நாங்கள் ஆண்டவரை நம்பி புறஜாதியிலேருந்து வந்திருக்கோம். நிறைய பேர் இஸ்லாமியிலேருந்து வந்திருக்காங்க, ஹிந்துஸ்லேருந்து வந்திருக்காங்க. எடுத்த உடனே ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுறாங்க. சில பேர் ஒன்று டகார்னு வந்துடுறாங்க, கட 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 கடன்னு வளர்ந்துடுறாங்க ஃபீல்டில். அப்புறம் உயரமாக போகிறப்ப என்னாகும், என்னடா நம்ம தொட்டதெல்லாம் தொலைங்குதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனம் மேட்டிமும் வந்து இந்த ஒண்டை வந்த பிடாரி என்ன பண்ணுறது, கர்த்தருடைய பிள்ளைகளை யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். கடைசி நாட்களில் இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்ம வந்து நெருங்கவே முடியாது. இந்த சேராபீன்களின் பாடல்கள் என்கிற இந்த ஒரு சத்தியத்தை இப்போ கேட்க போகிறீங்க. இந்த சத்தியத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு கைடன்ஸும் கிடையாது. இதுக்கு வந்து எல்லாமே வந்து பார்க்கணும். வீட்டில் இருக்கிற சிறியோர், பெரியோர், வயதானோர், மூப்போர், இன்னும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாருமே உட்காந்து இந்த சத்தியத்தை கேட்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரலோக வாழ்த்துதல். இன்னொரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் இன் த வில்டர்னஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது வனாந்திரத்தின் சத்தம். கர்த்தருடைய சத்தமானது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மானை ஈயும்படி செய்கிறது. இது மாதிரி இந்த சத்தம், இந்த ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த வாய்ஸ், அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணுதுப்பா. ஆண்டவரே நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ நமக்கு இந்த வாய்ஸ் இந்த வில்டர்னஸ்ன்ற இந்த எபிசோட் நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு ஃப்ரீக்குவென்சியை, ஒரு வேவை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட்சிகள் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொன்னாங்க, எவ்வளோ பெரிய ஒரு கண் திறப்பு உண்டாக்கியிருக்குன்னு இல்லையா. அதாவது சாட்சியில் வந்து 2 ரகம் இருக்குது. ஒன்று, நம்ம வேதத்தின்படி இல்லை வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அவர்கள் கடந்து போன காரியங்களை உள்வாங்கி சாட்சியாக சொல்கிறது, அது ஒரு பக்கம். அதுவும் ஜனங்களை தொடும். ஆனால் அந்த சாட்சி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து அந்த சாட்சியை நம்ம அனுபவ சாட்சியாக கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்கிறப்போ அது உயிர்ப்பிக்கும். ஸ்தோத்திரம். அது வந்து தட் இஸ் அ ரீசன். சங்கீதம் வந்து 19:7 சொல்லுது, கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்ஃபேக்ட் Psalms 19:7 சொல்லும். ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தா வேர்ட் ஆஃப் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட் டு கன்வெர்ட் த சோல் அப்படின்னு வரும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஜனங்கள் இன்றைக்கி. கன்வர்ஷன் வந்து டசன்ட் ஹேப்பன் லைக் தட். யாரையும் போய் உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து இல்லைன்னா பணம் கொடுத்து கிறிஸ்தவத்தில் கன்வெர்ட் அப்படி பண்ண முடியாது. அப்படி யாரையும் கூட்டு வரவும் முடியாது. அப்படியே வந்தாலும் அவங்க வந்த வேகத்தில் போயிடுவாங்க. ஸோ ஒன்லி வேர்ட் ஆஃப் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட் டு கன்வெர்ட் த சோல் அக்கார்டிங் டு Psalms 19:7. க்ளோரி டு ஜீசஸ். அப்போ இந்த வனாந்திரத்தின் சத்தம் எபிசோட்லேருந்து நிறைய பேர் இந்த சத்தமானது அவர் இருதயத்தில் கிரியை செய்து அநேக காரியங்களை டெலிவரன்ஸை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சாட்சி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆமாம், அந்த சாட்சியை வந்து நான் இந்த தடவை சொல்லலான்னு தான் இருக்கேன். அதை நம்ம சீரீஸ் ஆரம்பிக்கிறப்போ அந்த நேரத்தில் அதை நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பொல்லாங்கனை வந்து சாட்சியின் வசனத்தினாலும் மேற்கொண்டார்கள் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. ஸ்தோத்திரம். அதனால் இந்த வனாந்திரத்தின் சத்தம் என்ற அந்த பாட்காஸ்ட் சீரீஸை நீங்கள் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த சத்தம் போய் தொனித்து ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. ஒருவேளை நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சீரீஸில் வர அடுத்தடுத்த எபிசோடுடைய நோட்டிஃபிகேஷன் அவர்களுக்கு கட்டாயம் வரும். ஹalleluya. ஸோ இந்த எபிசோடில் வாட் ஆர் வி கோயிங் டு டிஸ்கஸ்? என்ன சத்தம் தொனிக்க போகிறது இந்த எபிசோடில்?
இந்த இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பேசணும்னு நான் நிர்ணயிச்ச பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் ம். கொடுத்த அந்த சத்தியத்துக்கு நான் வைத்த தலைப்பு சேராபீன்களின் பாடல். சேராபீன்களின் பாடல். செராஃபிம்ஸ்னாலே ஆமாம், தே ஆர் பியூட்டிஃபுல் பீயிங்ஸ், பட் த்ரோனுக்கு பக்கத்தில் இருக்கிற பீயிங்ஸ் மோஸ்ட் ஃபயரி பீயிங்ஸ்ன்னு தெரியும். ஆனால் மிரியமின் பாடல், மோசேயின் பாடல், மரியாளின் பாடல்லாம் இருக்குது. செராஃபிம் என்ன பாடியிருக்காங்கப்பா? ஒன்றும் புரியலையே. செராஃபிம் என்ன பாடியிருக்காங்கன்னு கேட்குறேன் இல்லையா? ஆ. வேதத்திலே பார்த்துருவோமே. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 3 வரை உள்ள வசனங்கள். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ, இதுதான் அந்த பாடல். ஹோலி ஹோலி ஹோலி. ஹோலி ஹோலி. ஓ, த சாங் ஆஃப் த செராஃபிம்ஸ். ஸோ என்ன சாங் பாடுறாங்க இப்போ செராஃபிம்ஸ்னா? ஹோலி, ஹோலி ஹோலினஸ். ஹோலி. ஸோ இந்த நாளுக்கு இப்போ பேச போகிறது வந்து நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தம் ம். அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இது ஏன் இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஐ வாண்ட் சே இட் இஸ் அ மிஸ்ஸிங் லிங்க் இன் த சர்ச் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ம். ஏன்னா பரிசுத்த தேவன், ம். பரிசுத்தவான்கள், பரிசுத்த சபை, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பரிசுத்த வேதாகமும் எல்லாமே பரிசுத்தம் தான். எல்லாம் பரிசுத்தத்தை பற்றி பெந்தகோஸ்தக்காரங்கலேருந்து எல்லாருமே பரிசுத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து எம்ஃபசிஸ் பண்ணலை அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு ஆரம்பத்தில் கொண்டு இருந்த அந்த ஒரு இதை ம். நாள் போக்கில் அது போகிறப்போ என்ன ஆகிடுது, பரிசுத்தத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பரிசுத்தம் வந்து விலகி டியூ டு பிஸினஸ்ஸு, ம். மினிஸ்டீரியல் ஒர்க்கு, ம். இதில் வந்து சம்டைம்ஸ் ம். there can be a chance of corruption, which means the abomination can enter into சட்டிலாக உள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ரொம்ப பரிசுத்தோடு சொல்லிட்டு இருந்தா மக்கள் ரொம்ப குற்ற உணர்வு வந்துடும். தி ஃபீல் கண்டெம்டுன்றால இதை எம்ஃபசிஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்களோ? இல்லை, ஜஸ்ட் தாட் எனக்கு தோணுது. அதாவது இன்னைக்கு பிசாசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், டாபிக்கு பிடிக்காத விஷயம். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. நீ வந்து ஐஸ்வர்யத்தை பற்றி பேசு, பொருளாதார செழிப்பை பற்றி பேசு, நீ வந்து விசுவாசத்தை பற்றி பேசு, என்ன வேணால் பேசு, என்ன தியாலஜிக்கல் டிபேட் எல்லாம் கூட பண்ணிக்கோ, அப்பாலஜெட்டிக்ஸ் கூட பண்ணிக்கோ. பட் டோன்ட் ஸ்பீக் அபவுட் த ஹோலினஸ் டு த லார்ட். ஏன் அப்படின்னா, பரிசுத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், பிசாசானவன் அசுத்தன். எங்கே இருக்குது பார்த்தியா? எதுக்கு அவன் பிடிக்காமல் போகுதுங்கிறதுக்கு காரணம் புரியுது. ஆப்போசிட். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 43வது வசனம் சொல்லுது அசுத்த ஆவி அப்படின்ட்டு. மார்க் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் அவனை அசுத்த ஆவின்னு சொல்லுது, அன்கிளீன் ஸ்பிரிட். அதே மாதிரி மார்க் 5:8 அசுத்த ஆவின்னு சொல்லுது. லூக்கா 11:24 அவனை அசுத்த ஆவின்னு சொல்லுது. இத்தனை ஒரு காஸ்பல்ஸ், சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 3 காஸ்பல்ஸ். டோட்டலாகவே அதில் வந்து ஏன்னா ஒரே மாதிரி பிரயாணம் பண்ணியிருப்பாங்க அந்த காஸ்பல் ஆத்தர்ஸ் எல்லாருமே வந்து இதை இயேசுநாத ஆண்டவர் சொல்கிறப்போ அதை அசுத்த ஆவின்னு சொல்கிறார். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அக்கறைக்கு போகும் வாருங்கள்னு சொல்லிட்டு அங்கே கதிரேப்பட்டினத்தில் அங்கே போயிட்டு அங்கே ஒரு லேகியன் பிசாசை வந்து துரத்துறதுக்காக போகிறார். லேகியன் பிசாசுன்னு அவர் போகிறாரு. அந்த பிசாசு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு கட்டி வச்சிருக்கு, நசுக்குது. கிட்டத்தட்ட லேகியோன்னா கிட்டத்தட்ட 2000-3000 லீஜியன்ஸ், மோஸ்ட்லி 12,000 13,000 இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லீஜியனுங்கிறது.
அது கணக்கு பார்த்தா ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒருத்தன் கூட போய் வாசம் பண்ணி அவனை வந்து அவன் கல்லை வச்சு செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் பண்ணி ராத்திரியும் பகலும் அவன் வந்து சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்து வேதனையான ஒரு விஷயம். அப்போது அங்கே போயிட்டு அவனை விடுதலை பண்ணுறார். ஆமாம். விடுதலை பண்ணுறப்போ பிசாசுகள் சொல்லுது, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. கட்டளையிட்ட உடனே பிசாசு இருந்துட்டு உடனே வந்து எங்களை இங்கிருந்து பிலாத்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க. பிலாத்து வீட்டுக்கு போனேன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா ராஜமந்தியில் சாப்பிடலாம், அங்கே இருக்கிறவங்க யாரு கூடயாவது எங்களை ஏற்றி விட்டுருங்க, துரத்தி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அங்கே இருக்கிற ஒரு ஆடு மந்தை மாட்டு மந்தையில் எங்களை சேர்த்து விட்டுருங்க, அந்த மிருகத்தை நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ராஜ சாப்பாடு கிடைக்கும்னு கேட்குறத விட்டுட்டு அது விரும்பி கேட்டுக்கிட்டது என்ன, பன்றிகள் இடத்துல என்னை அனுப்புங்க அப்படின்னு. அன்க்ளீன் அனிமல் கேட்டு வாங்குது. மார்க் 5:12 அந்த பன்றிகளிடத்தில் போகும்படிக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள். கோரஸா கேக்குது பிசாசு, ரிக்வெஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த டீமன்ஸ். அப்போ உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள கன்சல்ட் கூட பண்ணல. பிசாசுகளுக்குள்ள என்னப்பா பண்ணிக்குள்ள போலாமெல்லாம் கேட்கல. எல்லாம் ஒரு மனத்தை சொல்லுது, வா பிசாசு எங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இல்லை. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருச்சிங்க அங்கேயே. ஒருவேளை ஆண்டவர் துரத்துனா நம்ம அங்கே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் an unclean flow. தட் இஸ் a reason now on இப்போ வரைக்கும் பரிசுத்தம் அப்படின்னாலே there will be attack in the church, there will be attack in the personal life, they feel condemned. They feel not condemnation, spiritual attack வரும் அவங்களுக்கு. If you're going to speak about holiness, then you will be tested by the holiness. So it is a very 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 sensitive topic and it is a very very necessary topics in the last date. கடைசி நாட்களில் இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்ம வந்து நெருங்கவே முடியாது. பரலோகராஜ்யம் எப்படி போறது without holiness? எபிரேயர் 12:14 சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிப்பது இல்லை. So it's high time that we get into the process of holiness. So holiness unto the Lord in seraphims பாடுறாங்க. எப்படி, how do we prepare ourselves for holiness? ஏன் பரிசுத்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா வேதத்தில் நானும் வாசிச்சிட்டு இருக்கேன். நான் 2008 ரட்சிக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே வந்தது. கர்த்தர் வந்து பரிசுத்தமுள்ள தேவன். அதில் வந்து நான் பார்த்த வசனங்கள் இன்றைக்கி வரைக்கும் எனக்குள்ள அது எனக்கு வந்து நான் அதை ஒரு பெரிய ஒரு 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 அது நினச்சி பார்த்து நான் வந்து பரவசம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறேன். தேவன் இவ்வளோ பெரிய பரிசுத்தமாக. ஏன்னா நான் வந்து ஒரு ஹிந்து பின்னணியிலேருந்து வந்தவன் எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படிலாம் தொழுது கொண்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்து இப்படி ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் இருக்காருங்கிறப்போ அதை நினச்சி அதை காரியத்தை உங்ககிட்ட சொல்லணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை நெருங்க முடியாதுங்கிற ஒரு காரியங்கள் அது எம்ஃபசிஸ் பண்ணப்படணுங்கிறதுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன். வேதத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யாத்ராகமம் 28:36, யாத்ராகமம் 39:30, லேவியராகமம் 27:14-34 வசனங்கள், 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 51வது வசனம், 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம், 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனம், 1 நாளாகமம் 26வது அதிகாரம் 27வது வசனம், 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 40வது வசனம், சகரியா 14ஆம் அதிகாரம் 20-21. இப்போ நான் சொன்ன வசனங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தம் 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 பரிசுத்தம்.
அதனால தான் நம்ம வேதாகமம் பரிசுத்த வேதாகமம். ஸோ இந்த காரியத்தை குறித்து தான் இப்போ நானும் என் மனைவியும் பேச போகிறோம். கர்த்தர் பரிசுத்தத்தை எவ்வளவு மனிதர்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு தம் பிள்ளைகள்கிட்டங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. இப்போது வேதாகமம் முழுவதும் பரிசுத்தம், பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவனிடத்தில் தான் நம்ம போகிறோம். நீங்கள் சொன்ன அந்த ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் வீட்டிற்கு கண்டேன், அவன் ஏசாயை பார்க்குற தரிசனத்தை சொல்கிறார். அந்த இடத்துல செராஃபிம்ஸை பார்க்குறாரு. ஸோ செராஃபிம்ஸ், அதாவது தே வெரி க்ளோசர் டு த த்ரோன் இல்லையா? அந்த அவங்க ஆண்டவரை பற்றி பாடுற அந்த பரிசுத்தமும், இப்போ நம்ம செராஃபின்ஸ் மாதிரி நம்மளும் அந்த பரிசுத்த தேவனை தரிசிக்கிறதுக்கு நம்ம பரிசுத்தமாக்கிக்கணுன்றது என்ன, what are we going to discuss? கரெக்ட், நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன கேட்குறீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏசாயா வந்து பார்க்குற விஷன், நீ பார்த்தீங்கன்னா உசியா மரணம் அடைஞ்ச அந்த நாட்கள் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன், அப்படிதான் சொல்லுங்க. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இப்போ நீ வந்து ஆங்கில வேதாகமத்தை வாசினா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை வாசி. In the year that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne, high and lifted up, and his train filled the temple. Above which stood the seraphims. Each one had 6 wings. With twain he covered his face, and with twain he covered his feet, and with twain he did fly. And one cried unto another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. And the posts of the door moved at the voice of him that cried, and the house was filled with smoke. See, எடுத்த உடனே இப்போ the Lord அப்படின்னு வர்றதை ஃபர்ஸ்ட்ல பார்த்துருப்பேன். கேபிட்டல் எல், ஸ்மால் ஓ, ஸ்மால் ஆர், ஸ்மால் டி. This refers to Jesus Christ. Jesus Christ. ஸோ இதுக்கு பேர் கிரேக்க மொழியில் கிரியோஸ்னு வருது. KYRIOUS, கிரியோஸ். க்ரீக்கில் வந்து இட் மென்ஷன் கிரேக்க பதத்தில். நீ அதே பின்னால் நீ வாசினா லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்னு சொல்கிறப்போ LORD, அதாவது கேபிட்டல் எல், கேபிட்டல் ஓ, கேபிட்டல் ஆர், கேபிட்டல் டி. Correct. திஸ் ரெஃபர்ஸ் டு யாவே, Father. So father and son, they are all both are there in the presence. Oh. So Jesus Christ, இது வந்து எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னீங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம், ஏசாயா அவருடைய மகிமையை பார்த்து, அப்போ அவருடைய மகிமையை பார்த்துன்னா யாரோட மகிமையை பார்த்து? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை. அது எப்படி தெரிய வருதுன்னா 42வது வசனத்தை படிக்கப்பதான் தெரிய வரும். அவரை தான் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ தட் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறத வந்து ஜான் வந்து எபிசோட் ஆஃப் ஜானில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. காஸ்பல் ஆஃப் ஜான், இது காஸ்பல் ஆஃப் ஜான். ஸோ கர்த்தர் வந்து வராங்க. அண்ட் மோர் ஓவர், நிறைய பேர் கேட்குறாங்க, இது வந்து திருத்துவமே வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கூட வருது. which means Trinity. ஆமாம், ஃபாதர் சன் God is a Trinity. ஆமாம். ஓகே, one God, 3 in persons. ஆமாம். ஓகேவா? one God and 3 in persons. ஃபாதர் சன் and the Holy Spirit. ஆமாம். ஸோ இதில் அப்பா வந்துட்டாரு. ஆமாம், தரிசனத்தில் மகன் வந்துட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரணும் இல்லையா? அதே ஏசாயாக்கு போகணுமா? ஏசாயா போக வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 25லிருந்து 27. அப்போ ஏசாயா பரிசுத்த ஆவியானவர்னால ஏவப்பட்டு தான் பேசியிருக்கிறாருங்கிறத வந்து இங்கே அப்போஸ்தலன் பவுல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்காரு, குமாரன் அங்கே இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, திருத்துவ தேவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. 30, அதாவது பழைய ஏற்பாட்டில் திருத்துவம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்ல வரேன். There is a Trinity in Old Testaments.
அதனால தான் ஹோலி ஹோலி ஹோலின்னு 3 தடவை சொன்னாங்களோ செராஃபிம்ஸ். மேபி இருக்கலாம், அது ஒரு ரீசனான்னு எனக்கு தெரியல, அது என்னென்னு. மேபி இருக்கலாம், நீ சொல்கிறத ஒன்று நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ உசியா ராஜா வந்து ஏன் அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த உடனே ஏன் இப்படி ஒரு தரிசனம் வரணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். சரி, உசியா ராஜா பார்த்தீங்கன்னா he started out well, but he has ended his life in very disaster. அதாவது அவனுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா 16வது வயசில் அவன் ராஜ்யபாரத்துக்கு வர்றான், யூதராஜா. கிட்டத்தட்ட ஐ திங்க் இட் வாஸ் 8th century BC, 792 to ஐ திங்க் 792 to 714 நினைக்கிறேன். ஆமாம், பிசி. அது 52 years அவன் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கான். அதாவது அந்த நேரத்தில் 52 வருஷத்தில் அந்த சூழ்நிலையில் இந்த ஏசியாவுக்கு இந்த விஷன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேசிய நெருக்கடி வந்து இஸ்ரவேலில் இருக்குது. ஒரு ராஜா வந்து இப்படி மரணிச்சு போனது அந்த தேசத்தையே உலுக்கிருச்சு. ஏன்னா பிகாஸ் உசியா ராஜா வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு எவ்வளோ நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கான், நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கான். அவன் எத்தனாவது வயசில் மரிச்சான்னு சொல்லப்படலை, ஆனால் 16 வயசுலேருந்து கிட்டத்தட்ட முக்காவாசி அவனுடைய வாய்ஸ் நாட்கள் பூரா தேவனுக்கு உண்மையாக இருந்திருக்கான். கர்த்தருக்கு வந்து நிறைய இது பண்ணியிருக்கான். வெள்ளாண்மை பிரியன்னு சொல்லப்பட்டிருக்க, அலங்கங்கள் கட்டியிருக்கான். அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவுடைய நடபடிகளை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் காலத்தில் தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். இப்போ புரியுதா? அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சகரியா இருந்திருக்கிறார் அந்த டைமில். ஸோ தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த எவ்வளோ தரிசனக்காரர்கள் இருக்காங்க, அதில் புத்திமானாக இருந்த சகரியா வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருந்திருக்காரு. அப்போ கர்த்தரை தேட மனதிறங்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். சின்ன வயசுலேயே 2 ராஜாக்கள் 15:1-7. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபியாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். என்ன பேர் போட்டிருக்கு? அமத்சியாவின் குமாரன் அசரியா. ஓ, இவர்தான் உசியாவை தான் இங்கே அசரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேர் இருந்திருக்கு. அது என்ன ரீசன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7 அதாவது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறாங்க. அதாவது ஒன்று இந்த 2 ராஜாக்கள் 15 இந்த 1லேருந்து 7ஓட முடியுது. ஆனால் மெயின் அதாவது முக்கியமான நடபடிகள் வந்து ஆதியோட இந்த நடபடிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து 2 நாளாகமும் 26 தான் ஆரம்பிக்குது. ஸோ 2 நாளாகமும் 26 நீ எடுத்து வாசின்னா, இப்போ உசியா ராஜாவை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். இப்போ உசியா ராஜா வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் ஆரம்பிக்கிறப்போ நல்லா ஆரம்பித்தான். அவனுடைய சகரியா அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருந்தார். அவன் வந்து கர்த்தரை தேடினான், அநேக ஒரு காரியங்களை அவன் வந்து வாழ்க்கையில் நடத்துகிறான், ஜெயங்கொண்டான். அதுக்கப்புறம் அவன் நிறைய ரஸ்துக்களை கட்டினான், பட்டணங்களை கட்டினான், நீரோட்டங்களை வச்சான், என்னென்னமோ சொல்லப்பட்டிருக்கு. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. வாசி. கோபுரங்கள் மேலும் அலங்கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகளை கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரப்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியராகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியராகிய பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய அசரியாவுக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள்.
போதும். இப்போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை உயர்த்துறாரு, வளர்றான். வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்த இவன் வந்து தேவனை தேடுற காலங்கள் போயிட்டு என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் என்ன பெரிய ஆசாரியர்கள் செய்கிறது, நம்மளே போய் செய்யலாமே என்ன இப்போ அப்படின்ற மாதிரி, நம்மளே பாட்டினா என்ன அப்படின்னு பிரீஸ்டோடைய இது எடுக்கிறதுக்கு போகிறான் உள்ள. எனக்கு அதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் 80 பேரும் ஆசாரியர்களும் போய் அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தான்னு சொல்லிட்டு அவனை கடிந்து கொள்கிறாங்க. நாங்கள் தான் அந்த வேலையை பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற காரியங்களை நான் தான் பண்ணணும், நீ பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்து வர்ற வசனங்களை நான் சொல்லிடுறேன். உடனே என்ன பண்ணுறான், அவர்களோட எதுக்கிறதுக்காக போகிறப்போ அவனுக்கு குஷ்டம் வருது. நெத்தியில் வந்து குஷ்டம் வருதை பார்க்குறாங்க. அவன் நெத்தியில் குஷ்டம் வந்த உடனே அவன் உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு அகற்றுறாங்க. அகற்றின உடனே அவனை வந்து கர்த்தர் அவனை அடித்ததுனால் அவனுக்கு அது உண்டாயிற்று அப்படின்றத வந்து உசியா புரிஞ்சுக்கிட்டானா. உடனே ஒரு தனி வீட்டில் கடைசியில் கர்த்தர் அவனை அடித்ததுனால பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். he has been cut off அப்படின்னு வரும் இங்கிலீஷில், கேஜேவியில் 22 Chronicles 25-26 வாட்சின்னா, he has been cut off from the house of the Lord. அவன் மரணிக்கிற நாள் மட்டும் ஒரு வீட்டில் தனியாக வாசி. 21வது வசனம் வாசி. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அடுத்து அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனிடத்திலிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையிலே ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்தில் அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, அவன் ராஜான்னு சொல்லி அவன் அடக்கம் பண்ணலை, அவனை குஷ்டரோகின்னு சொல்லி அடக்கம் பண்ணி அந்த ராஜாக்கள் வைக்கிற கல்லறையில் அவனை வைக்கல, அந்த கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவனை வைக்கிறாங்க. எதனால? பிகாஸ் குஷ்டரோகம். குஷ்டரோகத்தினால தான் வச்சாங்க. ஏன்னா கர்த்தர் அவனை அடிச்சிட்டாருன்னு இந்த தேசத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அவன் எத்தனை நாள் அந்த தனித்த வீட்டில் வாசம் பண்ணினான்னு யாருக்கும் தெரியாது. இப்போது தேவன் அடித்தது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பரிசுத்தம் இல்லாமல் ஆசாரியுடைய காரியத்தில் தான் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குஷ்டரோகம் வந்தாலே லேவியராமம் சட்டத்தின்படியே தள்ளவிடப்பட்டது அந்த காலத்தில். ஸோ குஷ்டரோகியா அவன் வந்து சுகம் அடையலை. கர்த்தர் அவனை அடித்து கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணிட்டார். பிகாஸ் அந்த ப்ரீஸ்ட்ஹுட் அவன் கையில் எடுத்ததுனால ஸ்தானத்திலேருந்து அவன் வெளியில் வந்துட்டான். ஹிஸ் காலிங் வாஸ் நாட் அ ப்ரீஸ்ட், ராஜா. ஆனால் வந்து ஒரு ப்ரீஸ்ட்ஹுட்டுக்குள்ளே போயிட்டு தேவையில்லாததை பண்ணி கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்து அதுதான் அது. அப்போது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போது மரிச்சு போயிடுறான். இவனுடைய தகப்பன் பார்த்தீங்கன்னா அமத்சியா. அவனும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ராஜ்யபாரம் ஒரு 29 வருஷம். 25:3 சொல்லுது 2 நாளாகாமல் 25 அவனுடைய கதை வருது. 25:3 சொல்லுது அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், ஆனால் முழு மனதோடு அப்படி செய்யவில்லையா. அப்போ பார்ஷியலாக வந்து அவன் வந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே போயிட்டான். ஸோ இவனுக்கு முன்னால் இருக்கிற அவனுடைய தகப்பன் யோவாஸ், அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையாக வளர்ந்தவன். நல்ல ஒரு ராஜாவின் மகனாக இருக்குது, ஒரு அனாதையாக இருந்து யோய்தாங்கிற ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி பிரதான ஆசாரியர் அவன் எடுத்து வளர்க்குறாரு. கோயிலே வளர்க்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் கர்த்தர் கரெக்டாக அந்த யோய்தா மரணமடைய நாள் வரைக்கும் ஒழுங்காக இருந்தவன். அதுக்கப்புறம் அவன் விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே போய் அவன் ஒருத்தன் தான் 40 வருஷம் பண்ணான். அவன் 40 வருஷம், யோவாஸ் வந்து 40 வருஷம், அமத்சியா வந்து 29 வருஷம், உசியா வந்து 52 வருஷம். ஸோ இந்த 3 பேருமே ஆரம்பித்தது, அதாவது உசியாவுடைய அப்பா, அவனுடைய தாத்தா, 3 பேருமே ஆரம்பித்தது என்னமோ நல்லா தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் முடிவு வந்து சரியாக வரவே இல்லை. எனக்கு ஒரு கேள்வி. இப்போது சகரியா தான் இவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்கிறீங்க. ராஜாக்குரியதை செய்யாமல் ஆசாரியருக்குரியதை செய்த ஒரு முன்னோடி ஒருத்தர் இருக்கார். சவுல் அப்படி தானே பண்ணார். சாமுவேல் வரத்துக்கு முன்னாடி போய் முந்திக்கு போய் அவர் ஒரு பலியை கொண்டு வந்துடுறாரு. அப்படி இருந்தும் ஏன் யோசியா அதே மாதிரி ஒரு பிழையை போய் செய்ய துணிந்தார்?
அது காரணம் நீதிமொழிகள் 20:21 சொல்லுது. அதாவது ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. எப்போவுமே சக்ஸஸ் வந்து சீக்கிரம் டபார்னு வந்துருச்சுன்னா அது வந்து தெரியாது. எடுத்த உடனே ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுறாங்க சில பேர். 16 years. ஒன்று டகார்னு வந்துடுறாங்க, கடன்னு வளர்ந்துடுறாங்க ஃபீல்டில். அப்புறம் உயரமாக போகிறப்ப என்னாகும், என்னடா நம்ம தொட்டதெல்லாம் தொலைங்குதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனம் மேட்டிமை வந்துடும். அப்போ என்ன ஆகுறது, அந்த அதாவது நம்மளை ஆண்டவர் தான் உயர்த்துறாரு, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத திரும்பி பார்க்குறதே ஜனங்க மறந்துடுறாங்க. இப்படிதான் பண்ணார் ஈஸியாக. அதனால தான் ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையை, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்ட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. எரேமியா 6:16 அதான் சொல்லுது. நீங்கள் வழியிலே நின்று பூர்வ பாதைகளிலே நின்று வழி என்ன என்பதை கேட்டு, நல்ல வழி எது என்பதை கேட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நன்மை கிடைக்கும்னு. அப்போ பூர்வ வழியில் நம்ம எப்படி வந்தோம், எப்படி ஆரம்பித்தோம், என்ன மாதிரி பண்ணோம், கர்த்தர் நம்மளை எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருக்காருங்கிற அந்த கான்ஷியஸ் வரல. அதனால தான் கர்த்தர் எப்போவுமே ஒரு ப்ராசஸ் வழியாக கூட்டு போகிறார். வனாந்தரம், அதுக்கப்புறம் ஒரு இடுக்கன் வழியாக இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடக்க வைக்கிறாரு. அங்கெல்லாம் நம்மளை கற்றுக் கொடுக்குறாரு. சங்கீதம் 105:19 சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் யோசேப்பை படமிட்டது. இல்லைன்னா யோசேப்பு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை வந்து யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கணும்னா சாதாரணமாக நடக்கிறது. இப்போது நிறைய பேருடைய கிறிஸ்தவர்களுடைய கேள்வி, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் ஆண்டவரை நம்பி புறஜாதியிலேருந்து வந்திருக்கோம், நிறைய பேர் இஸ்லாமியிலேருந்து வந்திருக்காங்க, ஹிந்துஸ்லேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் முஸ்லீம்ஸ் பிற மதத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதுவுமே பலிக்கலையே, நாங்கள் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, நாங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறோம் செய்கிறோம், ஆண்டவர் தான் நம்பிக்கிட்டு இருக்கோம், எங்ககிட்ட எந்த ஒரு விக்கிரக வழிபாடு இல்லை, எதையும் நாங்கள் வைக்கிறது இல்லை, நாங்கள் கடமையாக செய்கிறோம், சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம், கம்யூனியன் எடுக்கிறோம், எங்களுடைய தசமபாகம் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பதில் எங்களுக்கு தெரியல, அது எங்கே நாங்கள் தவறணும்னு எங்களுக்கு தெரியல. அப்படிங்கிறப்போ இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம இதில் வேதத்தில் இருந்து நம்ம இதை குறித்து பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் ஒரு கதையாக சொல்கிறேன் இப்போ இந்த நேரத்தில். அதாவது எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் நீ 1லேருந்து 3 வரைக்கும் வாசிப்பாக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, கோரேஸ் வந்து பாபிலோனில் இருக்கிறவன். கர்த்தர் வந்து பாபிலோனில் இருக்கிறவனுடைய ஆவியை ஏவினாராம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுது, நம்மளுடைய தேவன் ஆவிகளின் பிதா. ஒருத்தனுக்கு ஒரு ஃபேவரை பண்ணணும்னா ஒருத்தருடைய ஆவியை கர்த்தர் அப்படி ஏவினா போதும், அடுத்த நிமிஷம் நமக்கு எதிரியாக இருக்கிறவன் நம்மளுக்கு சாதகமாக மாறிடுவான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக, வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்ருவையும் அவனுடைய சமமாக இருந்து. வாசி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களிலெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சி சொல்கிறான் பாரு. எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் சொல்லிட்டு நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறான். அப்போது அங்கேருந்து ஒரு கூட்ட ஜனங்க கிளம்புறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் கதையாகவே சொல்கிறேன், 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அதில் வந்து சீஃப் லீடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர். ஒன்று செருபாபேல், இன்னொருத்தர் வந்து பிரதான ஆசாரியர் யோசுவா. செருபாபேல் வந்து கவர்னர். இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க, போய் இதில் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த எரேமியாவின் வார்த்தையினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படின்னு வருது இல்லையா? இது எரேமியா 29:10 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், எரேமியா 29:10 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 70 வருஷம் நிறைவேறின பின்பு பாபிலோனிலே என் ஜனங்களை
அங்கிருந்து கொண்டு வந்து என் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற பண்ணும்படி தான் இந்த காரியம் நடக்குது. ஓகே. இவங்களா வரல, கர்த்தர் அவங்கள கொண்டு வரார் அந்த இடத்துக்கு. So God is never delayed. on time 70 இயர்ஸ்னா 70 இயர்ஸ் முடிஞ்ச அந்த நாளே உடனே வராங்க. உடனே வர்றப்ப எப்படி வர்றாங்க தெரியுமா? சாதாரண ஆட்களாக வரல. நீ வந்து 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் கிளம்புது, அங்கேருந்து ஒரு காங்கிரிகேஷன் சொல்கிறாங்க. யாரெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்காங்களோ எல்லாம் திரும்புகிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் இந்த லீடர்ஸ் செருபாபேலும் பிரதான ஆசாரியர் யோசுவாவும் தான் அதை கூப்பிட்டு வராங்க. நீ ஆச்சரியப்படுவ, அவங்களுடைய பெயர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 64வது வசனத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா, மொத்தம் டோட்டல் காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் வந்து 42,360 பேர் டோட்டல் ஒன்லி காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ். அண்ட் அவங்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறவர்கள், வேலைக்காரிகளாக இருக்கிறவர்கள் 7,337. எப்படி? வேலைக்காரர்கள், அசிஸ்டன்ஸ் இல்ல, வீட்டு வேலை செய்யறவங்க. இவங்க பஞ்சம் பிழைக்க போகல, அங்க போய் அடிமையா போறாங்கப்பா. அடிமையா போற தேசத்துல வீட்டு வேலைக்காரிகள், செழிப்பான அடிமைகள் 7,337 பேர் வேலைக்காரிகள், ஆண் பெண்ணு. அது இல்லாம 200 பாடகர்கள். அடேடே, ஃபுல் பெட்டாலியன் 200 பாடகர்கள். அப்போ ஆக மொத்தம் 49,000 கிட்டத்தட்ட 497 என்னமோ வருது. இது இல்லாம 8,136 கால்நடைகள், விலங்கு, மிருகங்கள். என்னென்ன மிருகம்? குதிரை, கோவேரி கழுதை, ஒட்டகம், இவ்வளவையும் எடுத்துட்டு வராங்கம்மா செழிப்பா. சொஃபிஸ்டிகேட்டட் பிரிசன்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது இதில் போடுவாங்க, ஜெயிலில் கொடுப்பாங்கல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க அகதிகளாக வந்து பஞ்சம் பிழைக்க போகல, போய் அங்கே போய் பொழைச்சி அங்கே போய் சம்பாதிக்கலாம் போகல, அடிமையாக போனவங்க எவ்வளோ செழிப்பாக வராங்கங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். இப்போ வந்துடுறாங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க? 3ஆம் அதிகாரம் அதே 2வது வசனத்தில் செருபாபேலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவாவும் எழும்பி இந்த காரியத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு பலிபீடத்தை நிறுவுறாங்க. ஆல்டர் தான் ஃபஸ்ட்டு கட்டுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு கட்டினார்கள். ஃபஸ்ட்டு பலிபீடம் கட்டுறாங்க. எடுத்த உடனே ஆல்டர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் 10வது வசனத்தில் அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் போடுறாங்க, ஃபவுண்டேஷன் போடுறாங்க. வாசி. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற பொழுது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்ட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் 10வது முடியுது இல்ல, என்னன்னு சொல்லுதுல, சிற்பாசாரிகள், அப்புறம் அதுக்கப்புறம் ஆசாரியர்கள், அப்புறம் லேவியர்கள் என்ன பண்றாங்க? அவங்க கர்த்தருடைய அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக இந்த அஸ்திபாரம் போடுகிற போது இதெல்லாம் நான் கேட்கிறேன். நான் அஸ்திபாரம் போடுறது ஃபவுண்டேஷன் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஃபவுண்டேஷன். சோ ஃபவுண்டேஷன் போட்டு முடிக்கிறாங்க. சோ ஆல்டர் வச்சாச்சு, ஃபவுண்டேஷன் வச்சாச்சு. இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் 4ஆம் அதிகாரத்துல சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட பொழுது. ஒரு நிமிஷம், யாரு கேள்விப்பட்டா? சத்துருக்கள் கேள்விப்படுகிறார்கள். யாருடைய சத்துரு? யூதர்களுடைய சத்துரு கேள்விப்பட்டாங்க. உடனே கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்கணும், ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சத்துருக்கள் உடனே வந்துடுறான். தகவல் தொடர்பு. இவன் யாரு? சத்ரு. நீ வந்து எஸ்ரா 3:3 வாச்சின்னா இவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆதாரங்களின் மேல் அஸ்திபாரத்தை போட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு பயம் வந்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்க இவங்களை பார்த்து பயந்தாங்க. இவங்க வந்து சமாரியர்கள். ஓகே. இந்த சமாரியர்கள் யாரு தெரியுமா? இந்த சமாரியர்கள் ஒரு குரூப்பு. அதாவது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24-25 வசனம் வாசி. அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் அபாவிலும் அமாத்திலும்
செப்பர்வாவிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். அவ்வளோதான். ஓகே, இவங்க எல்லாம் யாரு? இவங்க தான் அங்கே அப்போஸ் பண்ணுறவங்க. இவங்க தான் இடம் கொடுக்குறாங்க. இப்போ போய் அதை வாசி. எஸ்ரா 4:1-3 வரைக்கும் வாசி. 1 இருந்தா சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் செருபாபேலிடத்துக்கு தலைவரான இருந்த பிதாக்களிடத்திற்கு வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களே போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எசரேத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். புரியுதா? எங்க இருந்து செகண்ட் 2 ராஜாக்கள் 17, 24, 25 வந்த குரூப் தான். இது வந்து வந்த பிடாரி. இது வந்து வந்த பிடாரிகள். இந்த வந்த பிடாரி என்ன பண்ணுது, அந்த தேசத்துக்குல இருந்து அந்த தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் யூதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை சொல்றாங்க, நாங்க தான், யாரு நீங்க அப்படின்னு கேட்கறான். அத்தோட நின்னா பரவாயில்ல. 6ஆவது வசனத்துல என்ன பண்றானுங்க தெரியுமா? மொட்டை பெட்டிஷன் எழுதி போடுறான். எந்த ராஜாவுக்கு? அகாஸ்வேரு ராஜா. அத்தோட புறாத எழுதினாருங்க மொட்டை பெட்டிஷன். அது எப்படி வாங்கியிருக்கானுங்க? மொட்டை பெட்டிஷனை போட்டு இங்கே வேணா அது வீடு கட்டுறான்னா உடனே அவனை பிடிக்கல அப்படின்னா 10 பேர் இந்த அசோசியேஷன்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு நாசம் பண்ணுவானுங்கள்ல, அந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் போட்டு அகாஸ்வேருக்கு ராஜாவுக்கு அனுப்புகிறான். அது எப்படி அனுப்புகிறான்? சுகர் கோட்டடாக அனுப்புகிறான். இங்கே பாருங்க ஐயா, எசமா நாங்கள் உங்கள் உப்பை சாப்பிட்றோம், வாசி, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்பொழுதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினாலே ராஜாவுக்கு குறைவு வர பார்க்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதாவது வாசி. உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கு சீமைகளுக்கு நஷ்டமும் உண்டாக்குற பட்டணம் என்று பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளபடியினாலே, பூர்வ காலத்தில் கலாதி உள்ளதாக இருக்கிறபடினாலே இதை பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டது என்று அந்த நடபடிகள் புஸ்தகங்கள் கண்டறியலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. பிசாசுக்கு வந்து உன்னுடைய ஹிஸ்ட்ரி பூரா தெரியும். அதுக்கு தான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ்னு சொல்லிட்டு நான் பேசினேன் ஏற்கனவே. நீ என்னென்ன தப்பு பண்ண ஏது பண்ணங்கிறத கிளியராக சொல்கிறான். நீங்கள் வந்து இந்த நடபடி புஸ்தகங்கள், அங்கே என்ன நடபடி புஸ்தகங்கள் என்ன எழுதியிருக்குங்கிறத இங்கேருந்து சொல்கிறான், ரெஃபர் பண்ணுறான். இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் கிடைச்ச உடனே அங்கே அகாஸ்வேரு ராஜாவிலிருந்து என்ன ரிப்ளை வரா வசனவாசி. இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரை அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படிக்கு கட்டளையிட்டார்கள். முடிஞ்சிச்சா? ஸ்டாப் பண்ண சொல்லிட்டான்ப்பா. இங்கே பாரு, ஸ்டாப் பண்ண சொல்லிட்டான். ஸ்டாப் அப்படின்ட்டான், உத்தரவு போட்டான் கவர்மெண்ட்லேருந்து. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. இன்னமே தான் கதையே இருக்குது. அதாவது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் பெர்சியா, அதாவது தரியு ராஜா அங்கேருந்து அனுப்பி ஜனங்களை கொண்டு வர்றான். தேவனுடைய ஆவியேவி எல்லாரையும் அனுப்பி கூட்டமாக வந்து ஆல்டரை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆலயத்தை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முறையாக தான் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, அடாடா 2வது ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கத்துற சத்தம் கிட்டத்தட்ட பரலோகத்துக்கே கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவனுடைய சித்தத்தின்படி ஜனங்க வர்றாங்க, வாக்குத்தத்தத்தின்படி தான் ஜனங்க வர்றாங்க. அப்போ காரியங்கள் ஏன் தடையாச்சு? தேவ சித்தத்தின்படி தானே வந்தாங்க, கர்த்தர் சொல்லி தானேப்பா வந்தாங்க, எல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறாங்க. காரியம் ஏன் தடையாச்சு? ஏன் தடை வந்தது? இது ஒரு புரியாத ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும் ஜனங்களுக்கு. என்னடா அது இப்படி ஆண்டவருக்கு கூட்டு வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் எப்போவுமே கூட்டு வந்துட்டு பாதியில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவர் கிடையாது. தப்பு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு ஒடுக்குன்னா அந்த ஓட்டை மனுஷங்கிட்ட தான் இருக்கும், கர்த்தர்கிட்ட இருக்காது. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், காட் நெவர் மேக் மிஸ்டேக்ஸ். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்பு அது அந்த வார்த்தைக்காக மனஸ்தாபப்படுகிறது இல்லை. தப்ப தெரியாமல் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன், ஐ டேக் பேக் யூன்னு சொல்கிறது இல்லை. நோ 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 நோ.
தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அது நிற்கணும். பிரச்சனை எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெயாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரயுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிடத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரயுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்திலே இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதும் நல்லா கவனிச்சுக்கப்பா, இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். எஸ்ராவை தான் கோட் பண்றார். எஸ்ராவில் நடந்தது. ஆசாரியர்களை கேட்குறார், என்ன நடந்துச்சு? இவ்வளவு காரியத்தையும் சொல்றார். அப்போ எங்கே மிஸ் ஆச்சு? இவங்க எந்த இடத்துல இவங்க மிஸ் பண்ணாங்க? ஹோலினஸ்ல ப்ராப்ளம். இந்த ஹோலினஸ்ல என்ன காரணங்கிறத நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். இதில் வந்து மெயினாக பாதிக்கப்பட்டது பிரதான ஆசாரியரே பாதிக்கப்பட்டார். நீ சகரியா புஸ்தகம், அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்றான். யாரு? பிரதான ஆசாரியராக யோசுவா இருந்தால் பக்கத்துலேயே சாத்தான் நிற்கிறான். என்ன பிரதான ஆசாரியனாச்சே, எஸ்ராவுடைய ஆலயத்தில் கட்ட போகிறான், எதுக்கு சாத்தான் வந்து பக்கத்தில் நிற்கிறான்? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்க விட்ட கொள்ளி அல்லவா அப்படிங்கிறார் கர்த்தர். உடனே யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். ஏன் யோசுவாவுக்கு அழுக்கு வஸ்திரம் வந்தது? அதாவது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோமா, யாத்ராகாமம் 28:37 சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியன் வந்து பரிசுத்தம் பட்டயம், கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிற அந்த பட்டயத்தை தலையில் வச்சுக்கிட்டு போகிறப்போ அவன் வந்து இந்த ஜனங்களுடைய பாவங்களை வந்து அவன் சுமக்கணுமா ஆசாரியன். அப்போ ஆசாரியன் வந்து சுமக்கிறது வந்து அது மட்டும் அவன் சுமக்கலை, ஜனங்களுடைய பாவத்தை அவன் சுமந்ததுனால அவங்களுடைய அக்கிரமங்களும் இவன் முன்னால் நிவர்த்தி ஆகாமல் இருக்கு. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி சகோதரன் மீது குற்றம் சொல்லுகிறவர் பிசாசு. அப்போ அக்யூஸ் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட வந்து, இவங்கிட்ட வந்து இந்த இன்இக்விட்டியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன இன்இக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனங்கள் எல்லாம் செஞ்ச இன்இக்விட்டியை வந்து இவன் மேலே வந்து அவங்க அக்கௌண்ட் வைக்கிறான். அண்ட் மோர் ஓவர் எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவினுடைய பிள்ளைகள் மறுஜாதி பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா இருக்கான் இல்லையா, அவனுடைய பிள்ளைகள் தெரிய வருது. அக்கௌண்ட் எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்குறப்போ அவன் பிள்ளைகள் வந்து மறுஜாதியான பெண்களை திருமணம் பண்ணதுனால அதையும் வந்து அபாமினேஷனாக வந்து அவன் குற்றம் சாட்டுறான். அப்போ தான் கர்த்தர் பார்க்குறாரு இவனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை நின்று போனதுக்கு காரணமே பிகாஸ் ஆஃப் அக்யூசேஷன் ஆஃப் திஸ் பிரதர். தோண்டி எடுத்துட்டான் உள்ள. இப்போ சகரியா 4ஆம் அதிகாரம் நீ வாச்சின்னா இதில் தான் வந்து ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லுவார். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை செய்து முடிக்கும்.
அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஸோ இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் அதுக்கு வந்து அடித்தளம் போட்டப்பா. எஸ்ராவில் நடக்கிற இன்சிடெண்ட் தான் அது. இப்போ உசியா ராஜா அங்கே அதான் உசியா ராஜாவோட இதில் இருந்து ஆரம்பிக்குது. அந்த நாட்களில் வந்து நடந்த அந்த அந்த ஒரு அபாமினேஷன்ஸ் தான் கர்த்தர் பார்க்குறேன் நான். உசியா ராஜா காலத்தில் இப்போ ட்ராவல் ஆகுது. அதுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஏன் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து இப்போது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுதான் அக்யூசேஷன் ஆஃப் பிரதரின். அங்கே இருக்கிற யூதர்கள் கண்டுபிடிச்சது, அங்கே யூதர்களுடைய பகைஞர்கள் கண்டுபிடிச்சது இதை தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. கண்டுபிடிச்சு அவங்க மேலே குறை சொல்லி செஞ்சு அபாமினேஷன் ஆகி இது கர்த்தரால் நிறுத்தப்பட்டது. இது அவங்களால நிறுத்தப்படல, கர்த்தரால் வரவிடப்பட்டது. பரிசுத்தம் இல்லாமல் இதுக்கு அவங்க செஞ்ச காரணத்தினால காணிக்கைகள் எல்லாமே பரிசுத்தம் இல்லை, அவங்க இருதயம் சரியில்லாமல் செஞ்சதுனால, இன்க்ளூடிங் பிரதான ஆசாரியர் யோசுவா மோக்கொண்டு செஞ்சதுனால இந்த காரியம் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் என்னென்னலாம் செய்கிறோன்னு, எவ்வளோ உத்தமத்தோட பரிசுத்தத்தோடு செய்கிறோன்னு தானே இருக்குது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோமா. ஒரு விஷயம் சொல்கிறேன். சேராபீன்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. அதுகளுக்கு வந்து அவ்வாறு சிறகுகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 6 சிறகுகள். ஒரு விங்ஸை வச்சு கண்ணை முடிக்கிறாங்க. ஆமாம். அது எதுக்கு? ஆண்டவருடைய அந்த மகிமை அவங்களால பார்க்க முடியல, அவ்வளோ க்ளோரியஸாக. எஸ், அதாவது தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவர் வந்து அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பூமிக்குரிய மேனியும் உண்டு, வானத்துக்குரிய மேனியும் உண்டு. பூமிக்குரிய மேனியின் மகிமை வேறு, வானத்துக்குரிய மகிமையும் வேறு. அதாவது ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தங்களையும் மீனுக்கு பார்த்தீங்கன்னா செதில் ப்ரிப்பேர் பண்ணி செதில் வச்சு மீனை வந்து தண்ணிக்குன்னே படைக்கிறார். சில மிருகங்களை காட்டு மணி இப்போ பறவைகளுக்கெல்லாம் சின்ன ஒரு இறகுகளை கொடுத்து அதுக்கு சின்ன எலும்புகளை கொடுத்து பறக்க வைக்கிறார். ஆனால் சேராபீன்களுக்கு மட்டும் கொடுத்து வைக்கிறார். பிகாஸ் தேர் ஹேபிடேஷன் இஸ் நாட் இன் எர்த், தேர் ஹேபிடேஷன் இஸ் இன் ஹெவன். த்ரோன், தேர் இன் ஹெவன். தே மேட் இட் ஃபார் அ ஹெவன். அது க்ளோஸ் டு த த்ரோன். எஸ். அப்போது கர்த்தருடைய சமூகத்தை பார்க்க முடியல. அதனால் கண்ணை மூடிக்குதுங்க. நீ வாசிச்சுன்னா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுலை வந்து ஆண்டவர் சந்திக்கிறப்போ முதல்ல வந்து பவுல் வந்து கண்ணு கூசி கீழே விழுகிறார். ஆண்டவரே கண்ணு தெரியாமல் போகுது. அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த பேரொளி என்னை வந்து அடித்ததுனால நான் அப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறார். 11வது வசனத்தில் அந்த மகிமையை நான் வந்து பார்க்க முடியலை. இது 22:11 அந்த மகிமையினால என் கண்ணில் இது எனக்கு கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிறாப்புல. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:13 அந்த மகிமை அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா சூரியனை வெளிச்சத்தை பார்க்கலும் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு பவுல். இதில் எல்லாத்தையுமே கர்த்தர் வந்து அந்த பவுல் சொல்கிறாரு. அந்த கண்டென்ட் சொல்ல பயங்கரமான வெளிச்சம். இப்போது சூரிய கிரகணம் வருது, சோலார் எக்லிப்ஸ். நம்ம நேராக பார்க்க முடியுமா? பார்த்தா கண்ணு போயிடும், கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ அதுக்காகத்தான் அதுக்குன்னு கண்ணாடி போடுறாங்க. அதுவும் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க டாக்டர்ஸ். அப்படிப்பட்ட மகிமை. அதனால தான் அது கண்ணை மூடிச்சு. ஏன்னா பிகாஸ் இட் ஹஸ் பீன் கிரியேட்டட் டு பி in the presence of the Lord. You cannot see the faces of the glory of His glory. அதுக்கப்புறம் 2 சிறகுகளினால காலம் முடிக்குது. ஏன் காலம் மூடுது? காலம் மூடுறதுக்கு காரணம் வந்து அந்த பூமி சேராபீன்களுக்குரியதல்ல. அந்த பூமி சேராபீன்கள் வந்து நிற்க வேண்டிய இடம் பரலோகம். அப்போ அது ஷூ ஆக்கிக்குது அந்த விங்ஸை. இப்போ மோசே 3ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த மீதியானியன் அந்த தேசத்தில் இருக்கிறப்போ ஜெனிசிஸ் இல்லாமல் எக்ஸோடஸ் 3. ஆமாம், 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து அவனை சந்திக்கிறாரு. அந்த முள் இதிலிருந்து அவனை பார்த்து மோசையே வாப்பா அப்படிங்கிறாரு. வர்றப்போ இந்த நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கழட்டுங்கிறாரு. ஸோ மனுஷன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஆதியாகமம் 2:7 சொல்லுது கர்த்தர் மண்ணையிலிருந்து மனுஷனை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மண்ணுக்குரிய மனுஷங்கிறதுனால அவன் பாதரட்சியை அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு கர்த்தர் விளக்குறார். அதே மாதிரி இந்த சேராபீன்கள் வந்து காலை வந்து தன்னுடைய விங்ஸில் மறைச்சிக்கிது பாரு, ஆட்டோமேட்டிக்காக அதை மறைக்கிறதுக்காக. அடுத்த 2 விங்ஸும் பறக்கிறது. என்ன சொல்ல வராது ஆண்டவர்? இதில் இருக்கிற மெசேஜ் வந்து இட் இஸ் நாட் த அனாட்டமி ஆஃப் செராஃபிம்ஸ். இட் இஸ் a மெசேஜ் of the holiness. of the holiness.
அப்போ ஜனங்கள் வந்து இவ்வளோ தூரம் நடந்துச்சு, இத்தனை பேர் இவ்வளவும் பண்ணாங்க, கர்த்தர் சொல்லி எல்லாம் வந்தாங்க, எங்கேயோ ஒரு அபாமினேஷன் டெம்பிள் வேலை ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ சகரியா வந்து கர்த்தர்கிட்ட பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், செருபாபேலே, நீ தான் அந்த இடத்துக்கு வந்து அஸ்திபாரம் போட்ட, இனிமேல் எப்படி நடக்குதுன்னு போய் அந்த இடத்த பாருங்கிறார். இப்போ எஸ்ரா 5ஆம் அதிகாரம் வாசி. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வந்துட்டாங்க 2 பேரும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபஸியில் ஆரம்பிக்கிறாங்க வேலையை. ப்ராஃபஸியில் ஆரம்பித்த உடனே ஒர்க்கு நடக்குது. ஒர்க்கு நடந்த உடனே மறுபடியும் 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஜனங்க வர்றாங்க. யாரை கேட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையாக சொல்லிடுறேன். 3ஆம் அதிகாரத்தில் வந்து ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. திருப்பியும் வந்து இல்லை நீங்கள் இந்த வேலையை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எப்படின்னா கர்த்தர் சொல்லிட்டார், அபாமினேஷனை நீக்கிட்டார். யோசுவாவுக்கு வந்து வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டுருச்சு, புது வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன நடக்குது, காட் இஸ் இன்டர்வீனிங் இன் தி சீன். இப்போ நீ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கட்டுறாங்க. கட்டின உடனே இந்த தடவை வந்து தீர்க்கதரிசன கர்த்தருடைய ஒரு வழிநடத்துவதோட ஆசீர்வாதத்தோட செருபாபேலுடைய கை அதுக்கு அஸ்திபாரம் போட்டு அவன் கை செய்து முடிக்கும். இப்போ 5ஆம் அதிகாரத்தில் அவங்க தீர்க்கதரிசனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்போ தடுக்க வர்றாங்க. அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் எஸ்ரா 5 வாசி. ஆனாலும் இந்த செய்தி தரியுனிடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அது மட்டும் போதும். ஸோ வேலையை தடுக்காதபடிக்கு யூதருடைய கண் அவர் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ கர்த்தர் வந்து அதை பார்த்துக்கிட்டார், தடுக்காம வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க மெட்டபடிஷன் போடுறாங்க. இந்த தடவை யாருக்கு போடுறாங்க, தரியு ராஜாவுக்கு போடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ 6ஆம் அதிகாரம் வாசி, 2வது வசனம். மேதியா சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே ஒரு நிமிஷம். சுருள் அகப்பட்டது. சுருள் கிடைத்ததுன்னு சொல்லல, அகப்பட்டது. இதை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிங்க. ஸ்டார்டிங்ல இருந்து வரும். So King Darius ordered a search through the records in the archives in Babylon. Eventually a scroll was turned up in the fortress of Ecbatana. A scroll was turned up in the fortress of Ecbatana. இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, turned upங்கிறது is not an easy word. Something was there but that was not shown up before, but suddenly it has been appeared by the intervention of the Lord. By the intervention of the Lord. அப்போ அகாஸ்வேர் ராஜா அந்த டைம்ல வந்து இவங்க போட்ட மொட்டை பெட்டிஷன் டைம்லயும் இந்த சுருள் அங்கதான் இருந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல இவங்களுக்கு அது கிடைக்கல, because they were not holy. பட் இந்த தடவை கர்த்தருடைய இன்டர்வென்ஷன்னால அந்த சுருள் அகப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல வந்து அழகா சொல்லியிருக்காங்க, அகப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நிறைய காரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பரிசுத்தம் இல்லாதபடினால அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. அகப்பட்டது இல்ல, இருக்கிறதா பிளெஸிங்ஸ் அனுபவிக்க முடியாம it has been camouflaged. இருக்கு, ஆனா ரிசீவ் பண்ண முடியல. இப்போ எப்படி இந்த சுருள் அகப்பட்டுச்சு? கர்த்தர் இவென்ச்சுவலா இன்டர்ஃபியர் பண்ணி அவங்களை பிசாசை கடிந்து கொண்டது நிமித்தம் இந்த விஷயம் நடக்குது. பிரதான ஆசாரியன் யோசுவாவே தவறு பண்ணியிருக்காரு. எஸ்ரா 10-18 பிரகாரம் அவனுடைய பிள்ளைகளே வந்து புறஜாதிகள் பெண்களை மறந்தது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் அந்த நாட்களில் அன்னிவன்லி யோக்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போது ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட. இப்போது இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்ம தரிசிப்பதில்லைங்கிறதுக்கு காரணம் நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, வேதத்தில் இப்போ படித்த வசனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் என்னை வந்து பக்குவப்படுத்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நான் 2008ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். நான் சாட்சியில் சொல்லியிருக்கேன். 2016ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது என்னுடைய திருமணம் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்கு கிடைக்கல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளலை. அதை பற்றி எனக்கு போதிக்கப்படாதனால நான் அதில் கொஞ்சம் இக்னரண்ட்டாக இருந்துட்டேன். பட் ஐ வாஸ் சர்ச் கோயர், சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன், விசுவாச போதகருடைய சபையில் தான் இருந்தேன். அந்த நாட்களில் எனக்கு வந்து திருமணத்துக்காக நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, நிறைய அலைன்ஸ் பார்க்குறோம், செய்கிறோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ
ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே ஐ ஹேவ் பீன் என்டைஸ்டுன்னு சொல்லலாமா, என்ன சொல்கிறது, யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டு சொன்னேன். நான் இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சகோதரி. நான் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தேன் அப்படின்னோடனே அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டேன். சரி என்ன விஷயம், நான் தான் பேசுகிறேன்னு. எனக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோவெல்லாம் அனுப்புகிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க என்ன அவங்க என்ன ஏது பேக்ரவுண்டு எதுவுமே கேட்கல. நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னோடனே நான் வந்து உங்களை நேராக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பொண்ணை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு கட்டுப்பாடோடு நான் போகிறேன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நான் வந்து ஒரு 25 வயசுலேயோ 24 வயசுலேயோ 28 வயசுலேயோ பண்ணலை. இந்த சம்பவம் இந்த விஷயம் நடக்கிறப்போ எனக்கு திருமணம், அதாவது ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு வேலையில் நான் பக்குவப்பட்டு சாட்சியோட வாழ்க்கையாக டிசிப்ளினான வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டங்களில் இந்த காரியம் நடக்குது. அப்புறம் அதுக்கப்புறமா தெரிய வந்தது அவங்க வந்து ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஜெகோவா விட்னஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஏதுன்னு நம்ம போய் விசாரித்தோம்னா அவங்கள பற்றி நிறைய மிக்சடு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, அந்த நாட்களில் எனக்கு இதை பற்றின அவ்வளோ விஷயம் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி என்ன இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். அப்புறம் இங்கே வந்தவுடனே நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை அது அவங்கெல்லாம் கல்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கல்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரட்சிப்புக்குள்ளே கூட்டு வந்துடலாம் அப்படி இப்படிலாம் ஒரு வழியாக நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அது வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு காரியம் பாதித்த ஒரு விஷயம். நீங்கள் நினச்சி பாருங்கள், வேதத்தை வசித்து வேதத்தில் எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வர்றப்போ இந்த பைஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுல இந்த மாதிரி காரியங்களில் நான் போகிறதுக்கு இது எங்கேருந்து வந்தது, எனக்கு இந்த மாதிரி விஷயம் என்னால் இது ஏன் பகுத்தறிய முடியல அந்த நேரத்தில்ங்கிறத அப்போ எனக்கு தெரியல. இப்போது இந்த ஜெகோவா விட்னஸ் ஒரு ப்ரப்போசல் வந்ததுன்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா, இப்படி ரட்சிக்கப்பட்டு நல்ல வசனம் போதிக்கிற ஒரு இடத்துல வசனத்தை கேட்டு சத்தியத்தை அறிந்து ஒரு பயங்கரமான பின்னணியிலேருந்து வந்து நீங்கள் நிறைய சாட்சிகளை சொல்லியிருக்கீங்க. 3 சர்வீசஸ் 4 சர்வீசஸ் அட்டென்ட் பண்ணேன், வசனத்தை தியானிச்சேன்னு. எப்படி வந்து மிஸ் பண்ணீங்க? எப்படி ஜெகோவா விட்னஸ்ன்றது ட்ரினிட்டி உடைய ஒரு அங்கம் இல்லை அப்படின்றது ஏன் இப்படி தெரியாமல் போச்சு? எனக்கு ஆரம்ப நாட்களில் வந்து எனக்கு இதை பற்றி தெரியாது. நான் வந்து இதை பற்றி சரியான வழியில் ரெண்டாவது அதுக்கப்புறம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்தது. தேர் டோட்டலி அகேன்ஸ்ட் மெனி திங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதுக்குள்ளே நான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டேன் அந்த பொண்ணு கூட. இஸ் தட் ஓகே அப்படின்ற? அதாவது எப்படின்னா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, கர்த்தர் உனக்கு வந்து 2025 உனக்கு ஒரு 100-150 கோடி ரூபா ஒரு சூப்பர் நேச்சுரல் அமௌண்ட்டு உனக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சா 2022 பிசாசு 10 லட்ச ரூபா கொண்டு வருவான். ஓ, ஹீஸ் an enticer. கர்த்தர் உனக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுனாலே பிசாசு என்ன பண்ணுவான், தட் இஸ் த ரீசன் ஹி இஸ் த நெகோஷியேட்டர் ஆஃப் சோல்ஸ். ஆத்மாவை வாங்குறவன். இந்த ஆத்மா எப்படி பரலோகம் போகுதுன்னு பார்க்குறேன். நீ இந்து பின்னணியிலேருந்து வந்து ஜோசியர் மகனாக இருந்துட்டு வந்து நீ ஆண்டவருக்கு போயிடுவியா, இப்போ நான் ஒன்று அனுப்புகிறேன் பார், ட்ராக் பண்ணுறேன் பார், ஒன்று டைவர்ட் பண்ணுறேன் பார். நான் அந்த பெண்ணையோ நான் அந்த வீட்டாரையோ சொல்ல மாட்டேன், நல்லவங்க தான். பட் நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து பைபிள் எடுத்துகிட்டு போவேன் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக. நாங்கள்லாம் போய் ஒரு மாலில் மீட் பண்ணுவோம், திருப்பி போவோம், திருப்பி வருவோம், திருப்பி போவோம். அப்படியே வந்து 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 என்ன ஆகிப்போச்சு, ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி பக்கத்துக்கு போனேன் அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு விவாகரத்தான பொண்ணு, இறக்கப்பட்டு அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க, இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்காது, பைபிளோட உங்ககிட்ட வந்து பேசுறது என்ன பெரிய ஜெகோவா விட்னஸ், நீ கேத்தலிக்காக இருந்தவ தானே, அப்புறம் தானே நீ ஜெகோவா விட்னஸுக்கு போனேன். அவங்க குடும்பத்தில்னா அந்த அம்மா அவங்க அத்தை வந்து பெந்தகோஸ்தக்காரங்க, அவங்க அம்மா வந்து கேத்தலிக்கு. இது வந்து ஒரு பயங்கரமா ஒரு மிக்சடா இருந்தது. இப்போ இந்த பொண்ணு வந்து சொல்லுது, இல்லை நாங்கள் வந்து இவங்க கிங்டம் ஹால்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கரமான விஷயம், அவங்க தான் அந்த பக்கம் எழுப்பாங்களே வெளியே யாரையும் விட மாட்டாங்க. தே ஹேவ் a lot of issues. அதை நான் சொல்கிறேன் உனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், எப்போ சொல்லிச்சு, ஒரு நாள் வந்து 2nd விசிட்லையோ 3rd விசிட்லையோ நான் பெங்களூர் போகிறப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து காலையிலே கிளம்பி போவேன். ஏர்லி மார்னிங் அந்த பிருந்தாவன் போகுதில்ல, அதில் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு பிடிச்சிட்டு அன்றைக்கே நைட்டு கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா பிகாஸ்
அந்த இடத்த போடுறா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு செக் அண்ட் மேட்டில் வைக்கிறா. அது மாதிரி எனக்கு ஒரு க்ரீன் கார்டு இருக்குது. ஷீ இஸ் ஆல்சோ டிவோர்ஸி. ஸோ அந்த டிவோர்ஸில் இருந்ததுனால நான் வந்து எனக்கு அதிலே வந்துட்டதுனால எனக்கு க்ரீன் கார்டு இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேருமே யூஎஸ் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தவொடனே எனக்கும் என்னடா அது அப்படின்ற மாதிரி, சரி ரேட்டு யூஎஸ் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறேன், நம்ம கன்வீனியன்ட் ஆக்கி வரலாம். நீ வாட்டுக்கு உன்னுடைய சர்ச்சுக்கு போ, நான் வாட்டுக்கு என் கிங்டம் ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்ன உடனே நான் வந்து ஓகே சரி நல்லா இருக்கேன் இந்த டீலு அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். சொல்லிட்டு ஒரு போய் பாஸ்டரை பார்த்துடலான்னு சொல்லிட்டு சாம்பி செல்லதுரை அவரை போய் கிட்ட பேசினேன். அவர் ரொம்ப கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கும், நம்மளை சரின்னு தான் சொல்லுவார் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட போய் கேட்டேன், தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா. அப்புறம் தான் நான் வந்து அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன், இல்லைம்மா நான் அப்படி பண்ண முடியாது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவள் கேட்ட ஒரே கேள்வி, உன் பாஸ்டரை கேட்டா என் வீட்டுக்கு வந்த என் கூட பழகுனேன்னு கேட்டான். கேட்டாலே ஒரு கேள்வி, சரியான கேள்வி, செருப்படி விழுந்த மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டு, கரெக்டு தானே, நான் வந்து கரெக்டாக போயிருந்துருக்கணும்ல. சரி எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் பார்த்து வச்சு செய்கிறதுக்கெல்லாம் நானே தான் இனிஷியேட்டிவ். துரிதம், அதாவது வயசாகிட்டே போகுது எனக்கு. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, ஆண்டவர் சொல்லிட்டாரு எனக்கு ஒரு கன்னிகை தான் விவாகம் பண்ணணும்னு. லேவியாராமம் 21 அதிகாரத்துலேருந்து என்கிட்ட பேசுகிறாரு. அது எனக்கு வந்துருச்சு, கன்னிகையை தான் விவாகம் பண்ணணும்னு. நான் அதை என்ன நினச்சிக்கிட்டேன், அது வந்து ஆசாரியர்களுக்குன்னே நினச்சிக்கிட்டேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ரேமா வேர்டு தான் கொடுக்குறாரு எனக்குங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு அப்படி அந்த மாதிரி நம்மளே நான் அப்படி என்னைய வந்து ரொம்ப புவர் ரேட்டிங்கில் நான் வச்சதுனால நான் அங்கே போயிட்டு சொன்னேன், நம்ம இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, யூஎஸ் போயிட்டோம்னா அங்கே எப்படி இருந்தால் என்ன இருக்குது, காட் லவ்ஸ் மீ அன்கண்டிஷனலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் நோ God has this ministry, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பிசாசுக்கு எல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருந்து. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அவங்க வீட்டிலலாம் சொல்கிறாங்க, போமா நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கம்மா, இனிமேல் உனக்கு இந்த மாதிரி அலைன்ஸ் எல்லாம் கிடைக்காதுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பேசாமல் இரு, நான் வந்து நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி. அப்புறம் அது கிளாஷ் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு, இப்படிலாம் போய் ஆகிப்போச்சு. இது இந்த இந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் நடக்கிறப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 39-40 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, நான் சொல்லாமா? இது ஜெகோவா விட்னஸ் நீங்கள் சொன்னதுட்டு, இது நான் காலேஜ் டேஸு. அப்போ தான் ரசிக்கப்பட்டு ஒரு 1.5-2 வருஷம் கூட அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யாரோ வந்திருக்கிறாங்க, அம்மாவோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். நான் ரசிக்கப்பட்டு 1 வருஷம்தான் ஆகுது. தூங்கிட்டே இருக்கும்போது ஆவியானுடைய சத்தம் வந்து எனக்கு கேட்டுட்டு எனக்கு சொல்கிறார், அங்கே போ ஹாலில் போன்றாரு. எனக்கு டயர்டாக இருக்குது, யாரோ வந்திருக்கேன், யாரோ வராங்க போகிறாங்க அப்படின்னே சொல்லிகிட்ருக்கேன். சரி என்ன இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன், ஆண்டவர் ஏதோ சொல்கிறாருன்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டு போய் உட்காந்துடுறேன், ஹாலில் உட்காந்துடுறேன். ஒரு நபர் வந்திருக்கிறாரு, அம்மாவுக்கு வந்து கேக்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க யாருமான்னு கேட்குறேன். தெரிலம்மா, ஏதோ வந்திருக்கிறாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏதோ பிலீவர்ஸ் போல் சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு அம்மா நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் எனக்குள்ளே வந்து சமாதானம் இல்லாமல் இருந்தது. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நான் டக்குன்னு கட் பண்ணி உங்கள் இயக்கத்தை என்னன்னு நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு மட்டும் கேட்டுறேன். இமீடியட்டாக ஐ ஆஸ்க் தட் கொஸ்டின். அவங்க உடனே வி கால் ஆர் செல்ஸ் ஜெகோவாட்ட சொன்னால் அம்மாவுக்கு அப்போ ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அம்மாவுக்கு தெரியும், ஆனால் வந்து இவங்க தான் அவங்கன்னு வந்து தெரியல. இமீடியட்டாக நான் இல்லை, வி ட்ரஸ்ட் இன் ட்ரினிட்டி, நாங்கள் வந்து உங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்க முடியாதுன்றது சொல்ல வரேன். எதுக்கு நான் இதை ஞாபகம் வருதுன்னா, இந்த என்டைஸ்மெண்ட். See, you have been doing a ministry for Jesus Calls for 15 years. No, I'm talking about college days. College daysல தான் சொல்ல வரேன்மா. உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்னன்னு தெரியும், சபை கூடுதல் இருந்தது, சபை ஐக்கியம் இருந்தது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. I didn't came from a Christian background. I came from a background from non-Christian background. எங்கள் அப்பா ஒரு ஜோதிடர், எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்தவங்க. Anything first fruit is God's precious மா. So enemy attacks your destiny. ஏன் first fruit attack பண்ணுறான் அப்படின்னா, anything first is a seed and pattern. Anything first seed, anything first is Lord's best. And that is, இப்போ நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா நான் வந்து complete I am first. Anything first is a seed and the pattern. Pattern template. Correct. இப்போ 22 சங்கீதம் 22:30-31 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஆண்டவர் சொல்றாருல்ல, அதாவது ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை கர்த்தருடைய சந்நிதி என்னப்படும். இவர்கள் வந்து அவரே இதை செய்தார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். So that is what God has ordained for me.
எனக்கு வந்து தடப்படுத்தும்படிக்கு பிசாசு அதனால தான் உனக்கு இருக்கிற அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தா நான் கொஞ்சம் இருந்திருக்கலாம். இதில் நிறைய எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகி அவங்கள நான் கன்ஃபியூஸ் பண்ணி மிஸ்டேக் வாஸ் வித் மீ. she didn't initiate இல்லையா, அவங்க தான் சொன்னப்பவே நான் அப்பவே விலகி இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருந்தா விலகி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குறேன் நிறைய காரியங்களில் இந்த ஜெகோவா விட்னஸ் அண்ட் இன்னொரு 2 பேர் சொல்ல போகிறேன், 2 காரியங்களை சொல்ல போகிறேன். முதல் காரியத்தை 3 பேரை பார்க்க போகிறோம். இவங்களை வந்து ரிலீஜியஸ் கல்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல போகிறதில்ல. ஏன்னா பிகாஸ் வேதத்தை சொல்ல 2 கொரிந்தியர் 11:26 பவுல் சொல்கிறாரு கள்ள சகோதரர்கள். கலாத்தியர் 2:4 பவுல் சொல்கிறாரு கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கள்ள சகோதரர்களுடைய உபதேசத்தை பற்றி இவங்க எப்படி வந்தாங்கங்கிறத பற்றி சொல்கிறேன். இவங்க எப்படி வந்து ஆத்துமாவை, அதாவது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களுக்கே வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏன் இவ்வளவு டிவிஷன் இருக்குது? வெறும் டினாமினேஷன் மாத்திரம் இல்லையே, இது ரிலீஜியஸாகவும் நிறைய விதமான இது இருக்கேன்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஹூக்கப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அபாமினேஷன் ஆகிடுது. அப்புறம் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வருது. இது என்ன விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ஜெகோவா விட்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வைடாக பாப்பா கிட்டத்தட்ட 86,999 பேர் இருக்கிறாங்க பூரா உலகம் பூரா. 1,17,000 சபைகள் இருக்கு, கிங்டம் ஹால்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கு. 5 லட்சம் மில்லியன் பைபிள் வந்து விநியோகிக்கிறாங்க வருஷத்துல. ஓன் பைபிள் ட்ராக்ஸ். இதுக்கு முதல்ல வித்துட்டது வந்து வில்லியம் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வராரு. இஸ் அ ஃபார்மர் அண்ட் இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஷெராஃப். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அட்வென்டிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தினுடைய முடிவு வருது 1834 வந்து 33 வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனங்களை கூட்டுறாரு. கூட்டின உடனே கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1,00,000 பேர் இவர் கூட போய் சேர்றாங்க. இதனால தான் இந்த சாங்டிட்டியில் ரொம்ப இதாகிடுச்சோ. எஸ். அப்போ என்ன ஆகுது, இவங்க கூட போய் சேர்ந்தவங்க போய் பார்க்குறாங்க, உலகத்தின் முடிவு வரல. அப்புறம் அவருடைய அசோசியேட்ஸ் போய் சொல்கிறாங்க 34 வருதுங்கிறாங்க. அப்பையும் உலகத்தின் முடிவு வரல. இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது, அந்த டாக்டரின் அங்கேருந்து அப்படியே பிரிஞ்சு அப்படியே பரவி செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ சொல்வேன், நீ கூட நினைக்கலாம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. செவன்த் டே அட்வென்டிஸ்டுடைய பாஸ்டர் டீச்சர் தான் வந்து சார்ல்ஸ் ரசல்னு சொல்லிட்டு. ஸோ தட் கை he doesn't believe in Jesus Christ as a God. He is not a divinity. He is not to be worshipped. And hell இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நிறைய ரகசிய வருகை முடிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் போதிக்கப்பட்டு அவர் தான் வந்து இந்தியன் அசோசியேஷன் பைபிள் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒன்று பென்சில்வானியாவில் ஆரம்பிக்கிறார், பிட்ஸ்பர்கில், யூஎஸில். ஸோ அப்படி ஆரம்பித்து அந்த குரூப்பு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு என்ன ஆகுது, அது அப்படியே அவர் மறிச்சு போயிடுறாரு. அவரும் இந்த மாதிரி வருகையை பற்றி பேசி அதுவும் பொய்யானதுக்கப்புறம் மறிச்சிடுறாரு. மறித்த உடனே இது வந்து என்ன ஆகுது, ஃப்ராங்க்லின் ஜோசப் ரதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட, அவர் தான் வந்து அவர்கிட்ட டிரான்சிஷன் ஆகுது இந்த கை. அவர் தான் இதுக்கு ஜெகோவா விட்னஸ்ன்னு பேர் வைக்கிறார். இதுக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட். ஆமாம், இந்த ஜெகோவா விட்னஸ்ன்னு பேர் வச்சு அவர் ஆரம்பிக்கிறப்போ இந்த வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்ச் டவருங்கிற மேகசின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 444 லாங்குவேஜஸில் வருது. 146 வருஷமாக அதை வந்து செயல்பட்டு வராங்க. 21.7 மில்லியன் பீப்புள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதாவது 2024 சர்க்குலேஷன் படி 21.7 மில்லியன்ஸ். இன்றைக்கி கிறிஸ்டியனில் வந்து எவ்வளோ இன்றைக்கி புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, மேகசின்ஸ் போடுறாங்க. எந்த மேகசின்ஸ் ஆகுது இவ்வளோ மேகசின்ஸ் போகுதா வருஷத்தில்? 21.7 மில்லியன். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் அதை பதிவு பண்ண தான் போகிறேன். ஸோ வாட் தேர் ட்ரைங் டு சே, 5 விஷயம் தான், 10 விஷயம் இருக்குது அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் யெகோவா தேவனாலே கிரியேட் பண்ணப்பட்ட முதல் ஆர்ச் ஏஞ்சல் அண்ட் ஹீ இஸ் அ மைக்கேல், ஆர்ச் ஏஞ்சல் மைக்கேல் ஒன்று. அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் அ டிவைன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட்
ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து இட் இஸ் நாட் அ பாடிலி ரெசரக்ஷன், இட் இஸ் அ ஸ்பிரிட் ரெசரக்ஷன். அண்ட் ஃபோர்த்து, தெர் இஸ் நோ ஹெல். ஓ 5 தெர் இஸ் நோ ட்ரினிட்டி. இதெல்லாம் டிசெப்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஜெகோவா விட்னஸ். இது தெரியாமல் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவங்களையும் நம்ம இது பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் மிக்ஸ் ஆகிடுறாங்க. எந்த நம்பிக்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்கள் ரட்சிப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கத்தோலிக்கில் இருக்கிற சகோதரர்கள், நீங்கள் வந்து உங்களை நான் குறை சொல்கிறதுக்காகவோ உங்களை வந்து வேதனைப்படுத்துறதுக்காக சொல்ல வரல. எவ்வளோ பெரிய ஒரு மாயையில் இருக்கீங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி பிரதரில் இருக்கிறவங்க, ஜெகோவா விட்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நான் இந்த மெசேஜை நான் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வாசிய. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அவ்வளோதான், வேலை தெரிஞ்சு வச்சுக்கோமா. ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவிகள், செடியூசிங் ஸ்பிரிட்ஸ். அதே மாதிரி 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம், இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த லாஸ்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி வஞ்சிக்கிற காரியங்கள் அநேகமாக நடக்கும். பரிசுத்த கொலைச்சல், பரிசுத்தவான்களாக இருக்கவே முடியாது. இப்போ இதே கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு கேட்டகரி ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய ஏற்பாடு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறாங்க. இன்னொரு கோட்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் ஜீசஸ் மட்டும்தான், புதிய ஏற்பாடு மட்டும்தான், வேற எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். விலையேற பெற்ற ரட்சிப்பு. 2 யோவான் 1:7-11 வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் சொன்னதை விட வேற எவனாவது இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நீங்கள் வந்து வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்த்துதல் சொல்லங்கன்னா அவனுடைய கிரியைகளுக்கு உடன்பட்டு இருக்கிறான்னு சொல்கிறார். இவ்வளோ காஷனபிளாக இருக்க வேண்டியிருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இது வந்து ஆதி அப்போஸ்தலர்லயே நடந்துருச்சுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நிக்கோலாஸ் மதஸ்தர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வராங்க. நீ கேள்விப்பட்டிருப்பேன். 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நிக்கோலாஸ் மதஸ்தர். நல்லா வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டையை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். ஒரு நிமிஷம், இந்த நிக்கோலாய் மதஸ்தர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கிட்டத்தட்ட இந்த பந்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு ஸ்தேவானோட சேர்த்து ஒரு 7 பேரை வந்து அனாயிண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் நிக்கோலாய். ஆமாம், கரெக்ட். அந்த நிக்கோலாய் தான் இவருங்கிறத வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எங்கேயோ இந்த டாக்டரின் மாறி போயிடுச்சு. இந்த டாக்டரின் என்ன போச்சு, செடியூசிவ் டாக்மெண்ட். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவளை புசிக்கலாம், வேசித்தனம் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பார்த்தியா, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கைகளை நீயும் வெறுக்கிறாய். இங்கே பாருமா, நிக்கோலாய் மதஸ்தர் அவர் வெறுக்கலை, கொள்கைகளை தான் வெறுக்கிறார். 15வது வசனவாசி. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். ஸோ அந்த கொள்கைகள் தான் பிரச்சனை. அப்போது கர்த்தர் வந்து he loves Jehovah Witness, he loves Catholics, he loves brethren. யாரையும் ஆண்டவர் வெறுக்கலை. பட் they have to repent. நான் கிறிஸ்டினுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டு எல்லாத்துலேயும் நீ இருந்துட்டீங்கன்னா, if you take Jesus from the concept and Holy Spirit, that is finished. அவ்வளவுதான். லைஃப் இஸ் கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல. 1 யோவான் 5:12 வாசி.
குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், ம். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், செத்து போனவன். முடிஞ்சு போச்சு. தேர் இஸ் நோ ஜீசஸ் கிரைஸ்ட், நோ லைஃப். ஸோ இதை இந்த ஜனங்களுக்கு நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தை வாக்கு பண்ணிட்டாரு, நமக்கு அது நடக்கலை அப்படின்னா உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட கேட்டு அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்த குலைச்சல் அவர் வெளிப்படுத்துவார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்கிறார். அதே மாதிரி லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை? இந்த வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருக்குன்னு பரிசுத்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கை. அதுக்காக நம்ம ஜனங்க கூட பழகாமல் இருக்க முடியுமா? நான் கிறிஸ்டியன்ஸ் கூட ப்ரப்போசல் பார்க்குறப்போ பரவாயில்லைங்க, கேத்தலிக்ஸான நாங்கள் பார்த்துக்குறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போய் மாட்டி இன்றைக்கி அந்த பையனையும் பொண்ணையும் வாழ விடாமல் தவிச்சிக்கிட்டு, அந்த அம்மா மட்டும் நல்லா அழகாக டையெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பையன் தவிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு ஐடி இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்துட்டு. சாமியாராக போக வேண்டிய. தயவு செய்து யோசிங்க, டைம் கொடுங்க. கல்யாணம் தள்ளி போகுதுன்னா ஏன் தள்ளி போகுதுன்னு யோசிங்க. வீட்டில் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மிஸ்டீரியஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். கைகளில் சுத்தம் இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நெருங்கவே முடியாதுங்க. நான் வந்து எவ்வளவோ அசுத்தத்தில் வாழ்ந்தவன் இந்த பால் கணேசன். அதனால தான் சுத்தத்தை பற்றி பேச எனக்கு மட்டும்தான் அந்த கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். இது வந்து இதுக்கு முன்னால் பண்ண சத்தியத்தை காட்டிலும் இந்த சத்தியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சத்தியம். இது வந்து டாக்டர், இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். இந்த பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளாமல் தேவனிட்டிருந்து எந்த பதிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாட்சின்னா நான் வந்து ஓரளவு சொல்லிடுறேன். ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு போட்டிருக்கு. அதில் 1:5 கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் டேனியல் 1:5 கிங்ஸ் மீட் அப்படின்னு வரும். கிங்ஸ் மீட். இந்த கிங்ஸ் மீட் எப்படின்னா ஏன்ஷியன்ட் பேபிலோனியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டாலே வர்ற ஐட்டம் 3 ஐட்டம் தான். ஒன்று பிக்கு, ஒன்று வந்து இது ஷெல் ஃபிஷ்ஷு, 3வது வந்து டர்ட்டில், ஆமை. இந்த 3 தான். அப்போது தானியேல் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஆனால் அவருக்கு அது பிடிக்கல. அப்போ எனக்கு அது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி, நீ வந்து பருப்பு எனக்கு வெஜிடேரியன் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி கொண்டானா. அதாவது தானியேல் 1:8-9 என்ன சொல்லுதுன்னா, தானியேல் இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி கொண்டான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த செக்ரட்டரியுடைய கண்ணில் அவன் கண்ணில் தயவு கிடைக்க செய்கிறார். என் பையன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான், அதனால் நீ அவனுக்கு வந்து வெஜிடேரியனாக கொடு அப்படிங்கிறார். இப்போ மக்களுக்கு வந்து இது வந்து பெர்மிசிவ் இல்லை. நீ இஃப் யூ வாண்ட் டு ஈட் போர்க் நீ சாப்பிட்டுக்கோ, நான் ஒன்றும் பிரச்சனை சொல்ல வரல, சாப்பாட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் போர்க்கு சாப்பிடணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் யோசிக்கணும். சாப்பாட்டுனாலேயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தினாலேயோ, இது ரொம்ப சீப்பாக தான் தெரியும் உங்களுக்கு. என்னடா போர்க்கு சாப்பிட்றத பற்றி, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண வெளிநாட்டா? நோ, அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. உங்கள் மனசாட்சி எப்படி இருக்குது? பவுல் என்ன சொல்கிறாரு, அதே பவுல் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுங்கள். நான் மாம்சம் புசிக்கிறது என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் என்றென்றைக்கு மாம்சம் புசியாது இருப்பேன்னு சொல்லிட்டு ரோமர் 14:21 சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 8:13 சொல்கிறார். என்னென்றைக்கும் நான் மாம்சம் புசிக்க மாட்டேப்பான்றார். என் சகோதரன் இடறான் அப்படின்னா நீ நினச்சி பாரு, நான் டக்குன்னு போயிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு முன்னால் கிறிஸ்டின் பண்ணலாம் உட்காந்துட்டு நல்ல ஒரு பக்கத்தில் ஒரு போர்க்கு வாங்கி கப்பன்னு சாப்பிட்டேன்னா பைபிள் வச்சிருக்கிறவன் என்னை பார்த்து என்ன நினைப்பான்? பி ஹோலி டு த லார்ட். கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் நீங்கள் நெருங்க முடியாது. பரிசுத்த குலைச்சல், நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களில் இருந்திருக்கலாம், நீங்கள் தவறுகள் பண்ணியிருந்திருக்கலாம். எப்பேற்பட்ட தவறுகள் பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா, இப்போ அதை பார்க்குறவங்களுக்கு கில்ட்டி கான்ஷியஸ் எதுவும் வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வேளை இப்படிலாம் பண்ணிட்டோமே, இப்படி சாப்பிட்டோமே, இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரதரின்குள்ளெல்லாம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வரலாங்கிறத பவுல் சொல்கிறாரு. இதை சொல்லி நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 20-21 மட்டும் வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால்
அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் ம். எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். ஹalleluya. புரியுதா உனக்கு? ஒருவன் இதை விட்டு சுத்திகரித்து கொண்டால். It's a process which they have to do. எஸ் Everything is there in the world. எஸ் அதாவது ஒரு ப்ராபப் சொல்றாங்க, it's your choices not the chances which determines your destiny. எஸ். அதனால தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில், நீங்கள் அவர்களை விட்டு புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். ஏசாயா 52:11 சொல்லப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போங்கள், தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களே அசுத்தத்தை தொடாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபகுக்கு 1:13 சொல்லுது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ட. சங்கீதம் 5:4 சொல்லுது, தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை. இதை பார்க்குறவங்க அசுசியான காரியத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 20-21 பவுல் சொன்ன மாதிரி, ஒருவன் இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால் தன் எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்க முடியும், மாற முடியும் என்பதற்கு இந்த பால் கணேசன் வாழ்க்கையே ஒரு சாட்சி. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள மகாதேவனே, அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே மண்டையில் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட இந்த சத்தியத்தை கேட்ட சின்னங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த கொலைச்சல்கள் ஆண்டவரே எங்களிடத்தில் இருந்தால் அதை ஆண்டவர் கர்த்தர் தயவா எங்களுக்கு போதித்தருளுங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய ஜனங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, தப்பான டாக்டர்ல இருக்கிறவங்க, தப்பான காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவங்க, தப்பான காரியங்களுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவங்க, இப்பொழுதுக்கும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை அறியும்படிக்கு கர்த்தாவே அவர்கள் அந்த அசுத்தத்தை விட்டு வெளியே வந்து மெய்யான ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடுவீராக. பிதா நடாத நாரெல்லாம் பிடுங்கப்பட்டு போகும்படிக்கு உம்முடைய தாசன் அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறேன். ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இது மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் தங்களை இன்னும் பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. அதனால் இந்த பாட்காஸ்டில் பேசப்பட்ட இந்த ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் மறுபடியும் கேட்டு கர்த்தர் தாமே உங்கள் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்கிற கர்த்தர் தாமே உங்கள் இருதயத்திற்குள்ள பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் ஒரு அழகான சத்தியத்தோடு, கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பான சத்தியத்தோடு நாங்கள் மீண்டுமாய் வந்து உங்களை நாங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. God bless you.